أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي قدري يسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. மரியாதைக்குரிய உலமாக்கள், இந்த நிகழ்ச்சியின் விருந்தினர்கள், இந்த பள்ளியின் தாளாளர் மற்றும் நிர்வாகிகள், முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஆசிரியைகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் சலாத்தினை சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை நிறையா கேள்விப்பட்டிருப்போம், கல்யாணம் முடிச்சுப்பார் வீடை கட்டிப்பார் அப்படின்ட்டு. அது எவ்வளோ கஷ்டம்னு நம்மளாம் நினச்சிக்குவோம். அதை நம்மளாம் கஷ்டப்படுத்திக்கிட்ட விஷயங்கள். உண்மையிலே திருமணமோ இல்லை மற்ற விஷயங்கள் அவ்வளோ சிரமமானது இல்லை. ஆனால் உண்மையிலே சிரமமானது இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தை நிர்வகிப்பது. நம்ம பெற்றோர்கள் இருக்கோம், அதிகமாக தாய்மார்கள் இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் இங்கே வந்திருக்கீங்க. நான் எண்ணி பார்த்தேன் எவ்வளோ பேரண்ட்ஸில் ஆண்கள் இருக்கோம் அப்படின்ட்டு. எங்களை எல்லோரும் சேர்த்தாலுமே ஒரு 50 பேர் இருப்போம். பெண்கள் தான் 4-5 மடங்கு இருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் எவ்வளோ சிரமம் பள்ளிக்கூடத்தை நிர்வாகம் பண்ணுறது அப்படின்னா, அதை எவ்வளோ சுமையாக இருந்தாலும் அதை சந்தோஷமாக நிர்வாகிகள் அதை ஏற்றுக்கொள்வாங்க. நம்ம இங்கே வந்திருக்கிற பெற்றோர்கள் ஒரு 2 குழந்தைகள் அவங்க வீட்டில் இருக்கோம், இல்லை 3 குழந்தைகள் இருக்கலாம் அதிகபட்சமாக. ஆனால் ஒரு வகுப்பில் 30லேருந்து 40 பிள்ளைங்களை அந்த ஒரு ஆசிரியை நிர்வாகம் செய்யணும். நம்ம பேரண்ட்ஸை ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவோம், நீங்கள் கவனம் செலுத்தலை அப்படின்னு. 2 பிள்ளைகள் நம்ம வீட்டில் வளர்க்குறது எவ்வளோ சிரமம்னு நம்ம வெளியே காமிச்சிக்க மாட்டோம். பெற்றோர்களில் தாய்மார்கள் அதிகமான பங்களிப்பு எடுத்துக்குவாங்க. ஆனால் அதனுடைய அவார்டு இல்லை அதனுடைய ரெகக்னிஷனை மட்டும் ஜென்ஸ் வாங்கிக்குவோம். ஆனால் ரொம்ப சிரமமான விஷயங்கள். ஆனால் அதை ஒரு தியாக மனப்பான்மையோடு இறை பொருத்தத்திற்காக செய்யக்கூடிய இந்த ஆசிரியர்களுக்காக நாம் துவா செய்யணும். நம்ம எல்லாரும் சகோதரர் ஃபெரோஸ்கான் அவரோட ஹெல்த்துக்காக துவா செய்கிற அதே நேரத்தில் இந்த பள்ளிக்கூடத்தை நிர்வகிக்கக்கூடிய அனைவருக்காகவும் நீங்கள் எல்லாம் துவா செய்யணும். அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறந்த செயலாக இருக்கும். உங்கள்கிட்ட இருந்து அவங்க வேறு எதையுமே எதிர்பார்க்கலை. அவங்களோட சேவையை நம்ம உள்ளத்தில் நினச்சி அவங்களுக்காக துவா செய்யணும். இன்ஷா அல்லாஹ். என்னை அறிமுகப்படுத்தினப்ப டிஸ்வான்னு ஒரு அமைப்பை பற்றி சொன்னாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 60க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களால் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் ஒரு கூட்டமைப்பு. ஓமியத்துன்னு இன்னொரு ஆர்கனைசேஷன் சொன்னாங்க, அதில் 300 பள்ளிக்கூடங்களுக்கு மேற்பட்டு இருக்காங்க. இது எல்லாத்தினுடைய செயல்பாட்டில் நாம் சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால், இன்றைக்கி கல்வி ஸ்தாபனங்கள் நடத்துவது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். நீங்கள் வெளித்தோற்றத்தில் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உங்கள் முன்னாடி தெரியும். உங்கள் குழந்தைகள் எப்படி இங்கிலீஷ் பேசுகிறாங்க, இல்லை எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் ஒரு கல்வி ஸ்தாபனத்தை நிறுவி இன்றைக்குள்ள கால சூழ்நிலையில் மார்க்கத்தை பின்பற்றியவர்களாக இன்றைக்கி ஒரு கட்டடத்தை கட்டணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடியதில் தான் ரொம்ப சிரமங்கள் இருக்குது. ஒரு கட்டடத்தை கட்டி முடிக்கிறதுக்கு இன்றைக்கி சகோதரர் அங்கே உள்ள ஒரு லைப்ரரிக்காகவும் மஸ்ஜிதுக்காகவும் உள்ள விஷயங்கள் சொன்னாங்க. ஆனால் இதே மற்றவங்க எப்படி செய்கிறாங்க? மாற்று சகோதர சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்லாம் எப்படி வருது? நாம் இன்னொரு விமர்சனத்தையும் ரொம்ப லகுவாக சொல்லிடுவோம், அவங்க மாதிரி நீங்கள் நடத்துறதில்லை அப்படின்னு. அவங்க மாதிரி நடத்துறதில்லை அப்படின்னு லகுவாக ரொம்ப ரொம்ப லேசான முறையில் சொல்லிடுவோம். நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு நல்ல சேவைகள் செய்கிறாங்க. நான்லாம் ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷனில் படிச்சுட்டு தான் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். இங்கேயும் அதை நம்ம கொஞ்சம் கூட குறையாக நம்ம நினைக்கல. ஆனால் நம்மளுடைய சமுதாயத்தில் அதிக பேர் பெற்றோர்களாக இருக்கிறவங்க மட்டும் இல்லை, ஊர்க்காரவங்களும் சரி,
விமர்சிக்கக்கூடியவர்களாக தான் மாறிடுறாங்களே தவிர அதில் பங்கெடுப்பவர்களாக மாறுறாங்களான்னு பார்த்தா ரொம்ப கம்மியானவங்க தான். ஏன்னா என் சில்ட்ரன் இங்கே படிக்கிறாங்க, படித்து முடித்தோடனே நான் அங்கே வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற விஷயத்தை நினைக்கிறோம். ஒரு இஸ்லாமிய பள்ளிக்கூடம் இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சிகளில் உண்மையிலே இவ்வளோ நேரம் நாம் இங்கே கொடுத்த நேரம் நமக்கு இறைவனுடைய கிருபையை கொண்டு இபாதத்தாக இருக்கிறது. இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சிகளை நம்ம பார்த்தோம். நீங்களும் நிறையா பள்ளிக்கூடங்களில் நடக்கிற நிகழ்ச்சிகளை பற்றி நீங்கள் பங்கெடுத்திருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. உண்மையிலே மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றியவர்களாக அவர்களும் சிறந்த முறையில் ஒவ்வொரு குழந்தையும் சரி, அந்த ஆசிரியர்களுடைய ட்ரைனிங் அது சிறந்த முறையில் ப்ரோக்ராம் செஞ்சாங்க. நமக்கு இந்த நேரம் இவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்கான நேரமாக அமைந்தது. உண்மையிலே ஒரு இபாதத்து. நாம் இவ்வளோ நேரம் இதை பார்த்ததில் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மற்ற இடங்களில் என்ன நடக்குது? ரொம்ப வருத்தமான விஷயம். இப்போ நாங்களும் ஸ்கூல் நடத்துகிறோம் திண்டுக்கல்ல. எங்கள் டீச்சர்ஸே சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்லாம் கொஞ்சம் இருந்தால் தான் ப்ரோக்ராம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ இது ரொம்ப கவலையோடு நான் முன்வைக்கிறேன். இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் நமக்கு ஒரு பொக்கிஷம். இந்த புக்கை பற்றி சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் அதையும் அதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. நாம் அதையும் நம்ம படித்து நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த புக்கில் இருக்க கண்டென்ட்டை நம்ம வீட்டில் பேசணும். நம்ம யார் சிறந்த சயின்டிஸ்ட்டு அப்படின்னு பேசுகிறப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வரும். ஆனால் உண்மையிலே எவ்வளோ பேர் நம்ம இஸ்லாமியர்களால் தான் பல சயின்டிஃபிக் கண்டுபிடிப்புகள் இருக்குன்னு தெரியாது நமக்கு. ஸோ அதெல்லாம் இந்த புக்கில் தொகுத்துருக்காங்க. 2 விஷயத்தை நான் முன் வச்சு நிறைவு செய்கிறேன். ஒன்று, இஸ்லாமிய பொருளாதாரத்தில் என்னோட பங்களிப்பையும் சகோதரர் குறிப்பிட்டாங்க. ஏன் இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் பொக்கிஷங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்லணும். இந்த இஸ்லாமிக் ஃபைனான்ஸ்ன்னு சொல்லக்கூடியதில் வட்டி தடை செய்யப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதிக பேர் அவ்வளோ பெரும் பாவம்னு சொல்லப்பட்ட அந்த வட்டியை ரொம்ப லேசான முறையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் நிறையா இருக்கும். அதில் நகை கடனாக இருக்கும், இல்லை வியாபார கடனாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் மேற்கொண்டு பாதிப்புக்குள்ளாவாங்க. அப்போ சென்னையில் நடந்த ஒரு சம்பவம், நாங்கள் 2008 பெரிய மார்க்க அறிஞர்களை கூப்பிட்டு இஸ்லாமிய வங்கி நடத்துகிறவங்களையும் கூப்பிட்டு ப்ரோக்ராம் நடத்துகிறோம். வியாபாரிகள்லாம் கலந்துக்கிறாங்க. அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டவர் அப்புறம் என்னை தொடர்பு கொண்டு, எனக்கு இந்த மாதிரி வியாபாரத்தில் சிரமம் இருக்குது, இவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்னு ஒரு பெரிய தொகையை சொல்கிறாரு. ஆனால் அவர் நீயத்து வச்சார்னா உடனே அதை விட்டு வெளியே வந்துடக்கூடிய சக்தி இருக்குது. பட் அதை செய்ய மாட்டேங்கிறார். இப்படி தான் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம எல்லா விதமான காரணங்களையும் சொல்லுவோமே தவிர நாம் அதை விட்டு வெளியே வர்றதுக்குள்ள முயற்சிகளில் ரொம்ப சிரமப்படுவோம். அப்போ 2 மீட்டிங் அட்டன் பண்ணார். பெரிய உலமாக்கள்லாம் பயான் செஞ்சாங்க. இருந்தாலும் அவர் அதே மாதிரி தொடர்ந்துக்கிட்டு இருந்தார். அவர் எப்போ கூப்பிட்டாலும் நான் போவேன், இதே சொன்ன விஷயத்தை தான் சொல்லிகிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு வருட காலத்திற்கு இடையில் நல்ல நண்பர்கள் ஆகிட்டோம். அப்போ திரும்ப கூப்பிட்டார். இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் உள்ளத்தில் எடுத்துக்கங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், இஸ்லாமிய பள்ளிக்கூடங்களுடைய பங்களிப்பு. அப்போ அந்த சகோதரர் கூப்பிட்டு சொன்னார், நான் வட்டியை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னார். ரொம்ப சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். எப்படி என்ன மாற்றம் எங்கே இருந்து உங்களுக்கு இப்போ இதை நீங்கள் செயல்படுத்தினீங்க அப்படின்னு கேட்டப்போ சொன்னார் அவர், என்னோட குழந்தை இஸ்லாமிய பள்ளியில் படிக்குது, என்கிட்ட கேட்டுச்சு, வாப்பா உங்கள் வியாபாரம் ஹலாலா ஹராமான்னு கேட்டுச்சு. பெருசாலாம் ஒன்றும் அது ஒரு பெரிய லெக்சர் எடுக்கலை, இல்லை பெரிய உலமாக்களை கூட்டு வந்து பேசின மாதிரி பேசலை. மழலை பேச்சில் இந்த பேச்சை தான் சொல்லுச்சு, ஹலாலா ஹராமான்னு. அவர் உள்ளத்தில் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து அந்த விஷயங்களை செயல்பாட்டு கொண்டு வந்தான். நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள், திரும்ப நான் சொல்கிறேன், நம்ம குழந்தைகள் அதில் படித்தாலும் படிக்காட்டியும் இப்படி பள்ளிக்கூடங்கள் செயல்படுவது அங்கு படிக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களுக்கு மட்டும் இல்லை, அந்த ஊருக்கு மட்டும் இல்லை, சமுதாயத்துக்கே
அது ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு இடமா இருக்கும் எல்லா விதத்துலையும். ஸோ அப்படிப்பட்ட இந்த நிறுவனத்தை அதில் இருக்கக்கூடிய ட்ரஸ்டீஸ் மற்றும் கரஸ்பாண்டன்ட் டீச்சர்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் நம்ம எந்த விதத்தில் முடியுமோ சப்போர்ட் செய்யணும். துவாவோடு அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம நன்றி சொல்லுவனாக இருக்க வேண்டும். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.